அதான் நான் சொன்னேன், என்னைய கூட சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் தேவையில்லாம நீ சிஎஸ்கே மானத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், உங்கள் சேனல் எதுவும் சேனல் தெரியாது. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் தோக்கும் போது பயப்படுறாங்க பேஸ்ட்டு. வெளியே வந்து ஒரு கமெண்ட் பண்ணவே யோசிக்கிறோம், இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணுறது. ஆபாசமாக ஒருத்தர் ரிப்ளை பண்ணுவோம், அவனுக்கு ரிப்ளை பண்ண தேவையில்லை, நீ பயப்படு. ஏன்னா நாம மாதிரி நம்மள மாதிரி அவங்க கிடையாது, அவனை மாதிரி நம்மள கிடையாது, நாம கிடையாது. பட் தோக்கும் போது ஏன் நம்ம வந்து கூச்ச பண்ணணும்? இதே மேட்ச்ல நான் எத்தனை தடவை பார்த்துட்டு எத்தனையோ சேப்பாக்கு வந்து லாஸ்ட் இயர்லாம் சரியாகல. நான் என்னோட இது என்ன தெரியுமா, என்னால் கம்பேக் கொடுக்க முடியும். அடுத்த மேட்ச் கூட சிஎஸ்கே தோக்கட்டும், ஐ டோன்ட் கேர். பண்ணியிருக்கோமா இல்லையா, நிற்கணும். ஓகேங்களா? பண்ணாத டீம்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து இதே நான் சொன்னதா திரும்ப சொல்கிறேன். போன டைம் இதே மாதிரி கேகேஆர் மேட்ச் கூட ஹியூமிலேஷன் 112 ஆல் அவுட் அவங்க 8 ஓவரில் அடிச்சாங்க. இன்னைக்கு டான்ஸ் ஆட வச்சு கேகேஆர் ஸ்பின்ல. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ருத்ராஜோட கேப்டன்ஷிப் பக்காவாக இருந்துச்சு. அந்த ஸ்பின்னை பக்காவாக யூஸ் பண்ணாரு. எப்பவுமே ஸ்பின்னை நம்ப மாட்டார். இன்னைக்கு ஒரு வழி இல்லை, அந்த ட்ராக் அப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது வந்து யார் என்ன இது பண்ணாலுமே, மற்ற டீம் ஃபேன்ஸ் பண்ணாலுமே பாருங்க, மற்ற டீம் ஃபேன்ஸ் வந்து என்கிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, என் லிகேசி தப்பாக பேசுகிறப்ப துட்டு கொடுத்துட்டு நான் வந்து சேப்பாக்கில் மேட்ச் பார்ப்பேன். நான் சிஎஸ்கே ஃபேன், நான் எப்படி சும்மா போயிட முடியும்? நீ எதனா கேட்ட பதில் கொடுக்க தான் முடியும். அது என் கேரக்டர். அமைதியாக போனேன்னா அது உன் கேரக்டர். எல்லாம் 5 பேரில் ஒன்றும் கிடையாது ப்ரோ. ஓகேங்களா? இப்போ என்ன ஒருத்தர் வந்து காதில் விசில் வச்சுட்டு போனாரா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோபம் எனக்கு வருது. சில பேர் அதை கடந்து போவோம், என்னால் கடந்து போக முடியல. என் கேரக்டர் இது. நீங்க ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ஒரு ஈஸி கேட்ச் விட்டாரு. என்ன இவரெல்லாம் ஒரு கேப்டனான்னு கேட்கும்போது நீங்க அங்க போய் நின்று விளையாண்டு காமிங்க. அந்த ஸ்ட்ரெஸ், அந்த ப்ரெஷர் அப்போ அவங்களுக்கு தெரியும். ஒரு கேட்ச் விட்ட பிறகு இவரெல்லாம் கேப்டனே இல்லை அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஃபேனே சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ருத்துராஜ பத்தி ஒரு வருஷம் கேப்டனா இருந்திருப்பாரு. கோலி வந்தா 18 வருஷமா ஒரு 5 வருஷமா கேப்டனா இருந்திருப்பாரா? அவர் கேப்டனா இருக்க படிக்க சொல்லுங்க. அவரை 5 வருஷமா இருந்தாருல, என்ன கேப்டன்? இப்ப நாங்க கேட்டா அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? எங்க கேப்டன் நல்ல பெஸ்ட் கேப்டன் அவங்க சொல்றாங்க. ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் டாக்ஸிக்கா இருக்கா. பரவாயில்ல, அவங்க குடும்பத்தையும் கலாய்க்கறாங்க. ஏன் சிஎஸ்கே ஃபேன்ஸே கலாய்க்கறாங்க? அப்படி ஆர்சிபி. சோ இப்போ என்ன, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எம்ஐ வந்து பேசுறானா, போய் பேசுங்க, சண்டை போடுங்க, என்னென்ன பண்ணுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஒரு கம்பேர் பண்றது அவங்களுக்கே அசிங்கம். அது நம்மளை வச்சு அவங்க கம்பேர் பண்றது அவங்களுக்கே அசிங்கம் சொல்ல போனா. அதே மாதிரி 5 கப் வச்சிருக்கோம் சீன் போடல. நாங்க அந்த 5 கப் வெச்சிட்டு பேசுறோம்ல, வெக்காம பேசுறவங்க யாரு? ஒரு கப் வச்சிட்டு பேசுறதுக்கு 5 கப் வச்சிட்டு பேசுறது எவ்வளவோ மேல. அதே மாதிரி அவங்களோட கம்பேர் பண்றதெல்லாம் கொஞ்சம், அதுவும் உங்க ரெக்கார்ட் செம்மையான ரெக்கார்ட் 49 ஆல் அவுட். நான் 49 அந்த ரெக்கார்ட்ல யாராலையும் பிரேக்கே பண்ண முடியாது. 103 நல்ல ஸ்கோர் தான். ஓவர்ல 10 ரன் கண்டிப்பா மினிமம் 5-10 அடிக்கலாம். அவங்க எப்படி ஒரு பேட்டர் 10 ரன்னா கூட 110 ரன்னா, ஒரு பேட்டர் 10 ரன்னா கூட 49க்கு எப்படி ஆல் அவுட் ஆனாங்கன்னு தெரியல. பரவாயில்ல, அவங்க அந்த அப்ப அடிக்கும் போது அவங்க கேட்ட விராட் கோலி இருந்தாரு, ஏபி டிவிலியர்ஸ் இருந்தாரு, கிறிஸ் கேல் இருந்தாரு, அவ்வளவு பேர் 360 எல்லாம் சொன்னாங்க. அடிக்கல. ஈசான கப்பு லாலிபாப். ஒரு சின்ன பையன் கிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்காங்க. வைபவ் சூரியவன்ஷி. அவன் என்ன 15 வயசு பையன். கோலி தானே இருந்தாருல அவரும். அப்ப அவர் அடிக்கிறதுக்கு என்ன அந்த பையனை? அவன் ஒரு அடியும் அவனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? 6 அடிக்கிறான். அவன் எங்க இருந்து வந்தா தெரியல. அவன் வந்து ஒரு வைல்டஸ்ட் ஸ்கேரியஸ்ட் பவுலரை அப்படி பட்டுன்னு அடிச்சுட்டு போறான். அவனோட வந்து ஜெயிச்சுட்டு வந்து பேசணும். அவங்க சிஎஸ்கேவும் தோத்ததுதான். கோலி எங்களுக்கு பிடிக்கும்னா, கோலி நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். அதே தோனியை பண்ண மாட்டோம். தோனிய பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி அனுப்புறாங்க, நாங்க கோலி போட்டு அனுப்பட்டுமா? சேர்த்தாரு ஆர்சி ஃபேன்ஸ்க்குலாம். இப்ப சில ஆர்சி ஃபேன்ஸ்க்குலாம் இப்ப கேப்டன் இருக்கா விராட் கோலின்றானுங்க. அவனுக்கு என்னன்னே தெரியல. 6th கப் அடிச்சாலும் இல்லை, நானும் ஆல்வேஸ் சிஎஸ்கே. அது வந்து ட்ரூ ஃபேன்ஸ் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. ட்ரோல் பண்றவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. 5 கப் தலை டோனி ஆட முடியுமா கேட்குறீங்க? தலை டோனிய ஆட விட்டாக்கிச்சிருவாரு உங்க கோனிய. ஆட முடியுமா கேட்குறீங்க? தலை டோனிய ஆட விட்டாக்கிச்சிருவாரு உங்க கோனிய. டோனி பிறந்ததேரி 7 தானங்க, செப்பிங் ஃபீடா பார்த்து சதுரவானங்க. கோவப்பட்டதில்லை யாரு மேலேயும், மதிக்க தெரிஞ்சவர் எல்லாம் இல்லையும். மாட்டிக்கு நான் மறுநாடி பார்க்கலாங்க வெள்ளாடி. மேட்சே தான் முடியுதுல தலை டோனிக்கு. இல்லாட்டி கன்ஃபார்மாக சென்னை டீம் ஜெயிக்கணும். தலை டோனி கடைசி வரையும் கேப்டனாக இருக்கணும். பொம்மலைக்கு சப்பாத்திக்கு குருமா, சென்னை போல கொஞ்சம் தூரம் வருமா. தோத்தல ஜெயிச்சாலும் தலை கூலா இருப்பாரு. ஆசிஃப் முக்கியமாக சொல்றேன். ஓகே, டோனி மாரி விராட் கோலி மாரி கத்த மாட்டாரு. ஓகே, விராட் கோலி மாரி நாய் மாரி கத்த மாட்டாரு. ஓகே, மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்தது. போன மேட்ச் எங்களுக்கு ஒரு தைப்பூச திருவிழா மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தோனி இல்லாமல் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெற்றி வந்து தோனிக்கு தான் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெற்றியை தோனிக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எங்கள் தோனி இல்லைன்னு கவலைப்படல. ஏன்னா வீட்டில் 11 பேரும் தோனி தான். ஸோ எல்லோரும் தோனியாக தான் பார்த்தோம். சஞ்சு சரியான ஃபீல்டிங் இன்னைக்கு வேறு லெவல். பேட்டிங்கும் சூப்பராக பண்ணாங்க. bowling extraordinary, fielding extraordinary.
போன மேட்ச்சில் எல்லாம் போயிட்டாங்க, ரேப்பிடோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் உத்து பார்த்துட்டே இருந்தான் கிட்ட வந்து, என்னடா பார்க்குறான்ட்டு நானும் பார்த்தேன். திடீர்னு மாஸ்கெல்லாம் பிடிச்சி பிடுங்கி பல்ல உடச்சி இந்த தாடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அறுத்துட்டு கஞ்சா அடித்து அப்படியே புகையை மூஞ்சில் விட்டான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு இல்லை, எனக்கு 1 லட்சம்ன்றது பெரிய காசு. கொஞ்சம் கொஞ்சமாக 20,000 10,000 அப்படி மாதிரி சேர்த்து தான் இது பண்ணேன். ஸோ யாரும் அது மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். இந்த மாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபேஸ் தான் இது. ஸோ இவரை தான் நீ போன மேட்ச்சில் வந்து இந்த மாதிரி இதை பிடுங்கி அடித்து மூஞ்சில் கஞ்சா புகையெல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். ஒரு தனிப்பட்ட பர்சனை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது மூலிமா ஏதாவது ஒரு லைஃப் கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான் அது பண்ணோம். ஒரு நாளில் லைஃப் சேஞ்ச் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அல்பாசில் தான் இது பண்ணேன் நான். ஸோ ஆனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஃபேன்ஸ், இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு சில பேர் தான் அது மாதிரி பண்ணுறாங்க, எல்லாரையும் சொல்ல. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. செல்ஃபி எடுக்கிறதுனால கேட்டு தான் எடுக்கிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் கேட்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணுங்கள். மேட்ச் நல்லா இருந்துச்சு. கொல்கத்தா சப்போர்ட்டு கொல்கத்தா சப்போர்ட்டரு. என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், பட் சென்னை நல்லா விளாண்டாங்க. ரெண்டுலேயுமே பவுலிங்லேயும் போவல் இவங்களாம் விளாடுவாங்கன்னு பார்த்தேன் க்ரீன்லாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால பின்னாலன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, கொல்கத்தாக்கு நீங்கள் என்ன ஒர்க் ஆகலை? கொல்கத்தாவுக்கு ரெண்டுமே ஒர்க் ஆகல. நல்லா இருந்தது. நல்லா இருந்தா யார் விளையாடுவான்னு பார்த்தா தோனி செம்மையாக இருந்தது, எக்ஸைட்டிங்காக இருந்தது. சென்னையோட பேட்டிங் நெக்ஸ்ட் லெவல். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மேட்சஸ் கழிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் ஃபால்டர் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் அண்ட் திஸ் மேட்ச் கிரேட் கம்பேக். சூப்பர் bowling, கிரேட் ஃபீல்டிங் எஃபர்ட். 2 மிஸ்ஃபீல்ட்ஸ், 2 கேட்ச் ட்ராப். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் நோ பிளெமிஷஸ். பர்ஃபெக்ட் மேட்ச் டு ஸ்டார்ட் ஆஃப் த வின்னிங் ஜர்னி. கிரேட் மேட்ச் சிஎஸ்கே. கோ வின் அண்ட் வின் த கப். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கம்பேக் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தோம். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எப்படி சொல்கிறது, ஸோ ரொம்ப பேட்டிங்லேயும் சரி ஃபீல்டிங்லேயும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி நூர் அகமத் கம்பேக் நல்லா இருந்தது ஃபீல்டிங் வைஸ். ஸோ ஓவராலாக வந்து டீமோட ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஃபியூ ஓவர்ஸ்லேயே ரெக்வயர்ட் ரன் ரேட்டே மாறிடுச்சு. லைக் 15 கிட்ட வந்துருச்சு. 10th ஓவர் 11th ஓவர்லேயே ரெக்வயர்ட் ரன் ரேட் 15 வந்ததுக்கப்புறமே சேஸ் பண்ண முடியாது யூஸ்வலி. ஸோ ஒரு 13 12 இருந்தால் கூட அவங்க சேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் அப்படியே எங்களுக்கு அந்த 10th ஓவர் 11th ஓவர்லேயே பயாஸ்டாக போக ஆரம்பிச்சு. செம்மையாக இருக்குது. இந்த லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் கொஞ்சம் ஃபீல் பண்ணிருந்தோம். இந்த லாஸ்ட் 2 மேட்சஸ் கம்பேக் நல்லா இருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிள் இன்னும் கொஞ்சம் மேலே போய் குவாலிஃபை ஆகும்னு எதிர்பார்க்குறோம். ஐ திங்க் தே ஹோப். சஞ்சு சாம்சன் அண்ட் அதர் லைக் ஆயுஷ் பிளேட் வெல். லைக் ஸ்டார்டிங்கில் அவங்க ரன் ரேட் நிறைய கோச்சு கொடுத்தாங்க. ஐ ஃபீல் சேட் ஃபார் ருத்து. ஸோ the match went well. We enjoyed it. Yeah. CSK won and the best batting was the Samson. All Brevis also played nice. Noor Ahmed's bowling was also nice. End of the day, it was a very good comeback by CSK. I hope they win matches like this. Same coordination should be there, and yeah, good piece of fielding also. And yeah, they should win for the more matches. Thank you. தரமா இருந்தானுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ பேட்டிங்கில் பண்ணல, போலிங் தான் ப்ரோ தரமே. நிறைய பால் டாட் பண்ணா சூப்பராக மேட்சே நம்ம தான். நம்ம தான் வெற்றி, நம்ம தான் கப் அடிக்கிறோம். ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை, தோனி மட்டும்தான் இல்லை, அது மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. பட் எவ்ரி திங் இஸ் ஓகே. பட் மேட்சும் நல்லா போச்சு. இன்னொரு வருத்தம் என்னன்னா, நம்ம இவர் வந்து 50 அடிக்கல, 48ல அவுட் ஆகிட்டாரு. தோனி இறக்குறதா சொல்லியிருந்தாங்க. தோனி இறக்குவாருன்னு பார்த்தா ஆனால் இறக்கவே இல்லை. சரி, இருந்தாலும் வந்ததுக்கு வந்தோம். சிறப்பான வெற்றினே. கடைசியில் நாங்கள் வேமாயி சுருக்கம்னு நினச்சோம். கடைசியில் ஒரு 6 ஓவர் இழுத்துட்டு கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டே இருந்துச்சு. என் வெற்றி எப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால் அரை மணி நேரம் முன்னாடி என் ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வச்சுட்டேன். அரை மணி நேரம் முன்னாடியே வெற்றி நம்ம தான். சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்டட். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? ஆக்சுவலி இன் a row நம்ம 3 games தோத்துருந்தோம். ஸோ திஸ் வாஸ் வெரி நைஸ். அகெயின் ஒரு வின் வந்து இட்ஸ் மஸ்ட் நீடட் ஃபார் CSK. Everybody is played well and fielding was very good. Coming back on the table top for sure. அது கண்டிப்பா கப் அடிச்சலாம். யா கண்டிப்பா CSK க்கு ரிசல்ட் ஸோ போடுங்க. கம்பேக்னா CSK தானே? ஆமா. யா RCB கம்பேக் ஆயிடுச்சு. CSK கம்பேக் ஆகாதா? கரெக்ட் தான். CSK க்கு ரிசல்ட் போடுன்னு சொல்லுங்க. எல்லாரும் CSK விசில் போடுங்க. அது மட்டும், அதுக்காக தான் நான் வந்தேன் திருவண்ணாமலேருந்து. பட் வரல. ஆனால் இங்கே இன்னொரு ஸ்டார் இன்னைக்கு ஆகும், இந்த வருஷம் ஆகும் கன்ஃபார்ம். ஆரம்பத்துலேருந்து கேம் சிஎஸ்கே கொண்டு போயிட்டாங்க. அதனால ஏதோ டெஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ருத்ராஜே சரியில்லை. கேப்டனை மாத்தாங்க. கேட்ச் விட்டுட்டே இருக்காரு, ரன் அடிக்க மாட்டேங்கிறாரு. ஜெயிக்கணும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். வந்து ஜெயிச்சிட்டாங்க அதே மாதிரி. ஓகே, என்ன போட்டுருக்கு இதுல? இது வந்து நான் சார்ட் ரெடி பண்ணி எடுத்தேன். நீ தான் ரெடி பண்ணியா? சூப்பர். எப்போ பண்ணது? இன்னைக்கு தான். இன்னைக்கு தான் பண்ணியா? தோனி பிடிக்குமா ரொம்ப? ஆமாம்.
தோனி வராது எப்படி இருந்தது இன்னைக்கு? தோனி வரலையா? கஷ்டமா இருந்துச்சு. அடுத்த மேட்ச் வரணுமா? ஆமா. சொல்லு, கேமரா பார்த்து சொல்லு. தோனி வாங்க அடுத்த மேட்ச். தோனி அடுத்த மேட்ச் வாங்க. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம். இது வந்து ஓகே, ஏன்னா நம்ம இதுக்கு முந்தின மேட்ச்லாம் நிறையவே தோத்துருக்கோம். அதனால இனிமேல் ஜெயிச்சாதான் உண்டு. பாயிண்ட் ஸ்டெப்ல டவுன்ல இருக்கும், ஏறணும். ஏறும் 2026 வரும். கண்டிப்பா தோனி தோனி தான். தோனி ஜடேஜா ஆர்ஆர் போயிட்டாரு. இன்னைக்கு வந்து அவங்க என்ன கம்பேக் கொடுத்தது எப்படி இருந்தது? சிஎஸ்கே எல்லாம் நாங்கள் எப்பவுமே டாப்ல தான் இருக்கோம். இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் ஃபார்ம் போச்சு, ஆனால் வில் கேட்ச் அப். மேக்ஸிமம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க ஃபார்ம் வந்துட்டாங்க, முன்ன மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆனால் இப்போ இருக்க ஃபார்முக்கு கன்ஃபார்ம் வந்துடுவாங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் சேப்பாக்கு வரோம், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஒரு பெரிய ஏமாற்றம்னா தலை வருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அதனால் ஃபிசிக்கலாக ஒரு நியூஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இதை வச்சே டிக்கெட் சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உண்மையாகவே வந்துட்டு அடுத்த மேட்ச்லேருந்து அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 700 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம், இன்றைக்கி தலை வரல. பட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் அதை பண்ண வேணாங்கிறது. இது மேட்ச் அது செம ஃபீல். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா விளாண்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக வின் பண்ணி கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் போகணும்னு நம்பிக்கை இருக்குது. ஐ திங்க் கேப்டன் கொஞ்சம் இன்னும் பண்ணலாம். இன்றைக்கும் கேப்டன் அடிக்கல, 4 மேட்சாக கேப்டன் மட்டும் அடிக்க மாட்டேறாரு. சஞ்சு சாம்சன் நல்லா அடிச்சாரு, டீமும் நல்லா பண்ணுது. தோனியும் வந்துட்டாங்க. கேப்டன் மட்டும் கொஞ்சம் ரன் பண்ணால் நல்லா இருக்கும். டெட் பவுலிங் எல்லாம் கேவலமாக பேசுனாங்க. ஓகே, ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் அதான் சொல்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் பண்ணுறாங்க. 5 இருக்குது, 6வது வரும். இந்த வருஷம் வரும், இல்லை அடுத்த வருஷம் ஆனால் வரும், கன்ஃபார்மாக வரும். என்ன தலைக்காக தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக இன்னைக்கு தலையை பார்த்துடலாம் அந்த மேட்ச்சில் அப்படின்னா. நெக்ஸ்ட் மேட்ச்லேயாவது தலை ஒரு கம்பேக் கொடுத்தா தான் இன்னும் ஒரு சென்னைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வரும். நல்ல டெத் பவுலிங்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் கேப்டன்சி இம்ப்ரூவ் பண்ணி ருத்ராஜ் மட்டும் அவரோட சைடு இருந்து பேட்டிங் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் டீம் நல்லா டெவலப் பண்ணிட்டு வரும். இன்னும் ஒரு நல்ல பேட்டிங், அட்டாக்கிங் பேட்டிங் ஆடணும். இப்போ வந்து 200ன்றது ஒரு எல்லா டீமாலேயும் நார்மல் சேஸ் வந்துடுது. ஒரு 250 வந்தால் அந்த ஒரு 230 வரைக்கும் அடிக்கிற அட்டாக்கிங் பேட்டிங் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையவே டெவலப் பண்ணோம். நன்றா இருந்தது. ஆனால் இந்த ஸ்கோரிங் ஆமாம் கொஞ்சம் லோ இருந்தது. 192 இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். இந்த பஞ்சாப் கிங்ஸ் இந்த 200 சேஸ் பண்ணாங்க. இந்த கிரவுண்டில் இந்தியா 255 அடித்தாங்க ஜிம்பாப்வே கூட. நான் இருந்தேன் இந்த கிரவுண்டில். நான் நிறைய தடவை இந்த கிரவுண்டுக்கு வந்திருக்கேன். நான் ஆக்சுவலி ஒரு எக்ஸர்ஸ்மென் ஃபேமிலியிலேருந்து நிறைய கிரவுண்ட்ஸ் போயிருக்கேன். இந்தியாவில் ஸ்ரீலங்கா கூட போயிருக்கேன் மேட்ச் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கிரவுண்டில் 255 எடுக்கிறது பவர் தான். பட் தலையோட கம்பேக்கில் தான் இந்த மாதிரி 255, 240 அந்த மாதிரி அடிக்க முடியும். ஏன்னா தலை நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்பில் ஹார்திக் அடித்தார் அந்த மாதிரி பவரில். சஞ்சுக்கு சப்போர்ட் கொடுக்குறது தலை தான். இப்போ நம்ம எல்லாரும் இந்த ஐடியா கீழே ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ண ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நன்றி guys. தேங்க்யூ.